ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் பிஜே. லவ்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் நினைப்பீங்க? ரோஸ், சாக்லேட், கிஃப்ட். பட் லவ் சிம்பிள்னா அது ஒன்றே ஒன்று தான், த தாஜ்மஹால். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லவ்னாவே அது தாஜ்மஹால் தான். ஷாஜகான் தன்னுடைய மனைவிக்காக கட்டினது. பட் அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் அரசர் தன்னுடைய காதலிக்காக தன்னுடைய காதல் சின்னமாக ஒரு கோயிலை கட்டினார்னு உங்களில் எத்தனை பேத்துக்கு தெரியும்? எஸ், அந்த தமிழ் அரசர் வேறு யாரும் இல்லை, த கிரேட் ராஜேந்திர சோழன். தன்னுடைய காதலிக்காக திருவாரூரில் கட்டின கோயில் தான் தியாகேசர் கோயில். தன்னுடைய காதலிக்காக கோயில், தன்னுடைய காதலை பேரில் ஊருன்னு இந்த விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். காதல். த கிரேட்டஸ்ட் தமிழ் கிங். சோழரோட புகழை உச்சிக்கு கொண்டு போனவர். ஸ்ரீலங்கா, மலேசியான்னு எக்கச்சக்க நாடுகளை பிடிச்சவர். சோழ பேரரசை கடல் கடந்து பரப்புனவர். சோழரோட ஹிஸ்ட்ரியில் ராஜேந்திரனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எப்போவுமே இருக்குது. இந்த ராஜேந்திர சோழன் காதலில் விழுந்த கதை. அவருக்கும் திருவாரூர் ஆடல் அழகி பறவை நங்கிக்கும் ஏற்பட்ட காதல் இன்னைக்கு வரைக்கும் காலம் கடந்து பேசுகிறோம். காரணம், ராஜாத்தி ராஜனும் இரண்டாம் ராஜேந்திரனும் அவங்க காலத்தில் இந்த காதலுக்கு கொடுத்த மரியாதை தான். செங்கல் டு கருங்கல். ஒரு நாள் பறவை நங்கை எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்ல, ராஜேந்திரனும் எதுவாக இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக நான் செய்வேன்னு உறுதியாக சொல்கிறாரு. பறவை நங்கை ஆடல் அழகி மட்டும் இல்லை, கோயிலில் இறைப்பணியும் செய்கிறவங்க. அதனால் எங்கள் ஊரில் இருக்கிற தியாகேசர் கோயில் செங்கல்ல இருக்குது, அதை கருங்கல்லில் கட்டி கொடுக்கணும்னு கேட்க, அவரோ கிபி 1128 கிபி 1130 வரைக்கும் அந்த கோயிலை முழுசாக கருங்கல்லையே மாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு குடமுழுக்கும், அதாவது கும்பாபிஷேகமும் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த கோயிலுக்கும் நிறைய நன்கொடையும் கொடுத்துருக்காரு. கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, பறவை நங்கைக்கு கிடைச்ச ஒரு சிறப்பு பட்டத்தரசிக்கு கூட கிடைக்கலையா. அப்போ ராஜேந்திரனோட மனசில் பறவை நங்கை எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. ஊர் பேர். இந்த அளவு கடந்த காதல்னால விழுப்புரம் பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜுக்கு பறவைபுரம்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ அது பனையபுரம்னு மாறிடுச்சு. அதே மாதிரி மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற ரூட்டில் ஒரு ஊருக்கு பறவை நங்கை நல்லூர்னு பேர் இருக்குது. காதலுங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, காலம் கடந்தது. உண்மையான காதல் பல நூற்றாண்டுகள் கடந்தும் நிற்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.